வாராகி, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ துளைத்த நாட்களை நினைத்து கலங்குகிறாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த நாட்களை நினைத்து கலங்கவே மாட்டாய். ஏன் தெரியுமா? இனி வரப்போகும் நாட்கள் எல்லாம் உன்னுடைய துளைந்த நாட்களையே மறக்க வைக்கும் அளவுக்கு இன்பமான நாட்களாகவே அமையும். இதுவரைக்கும் உன் தலையானது கீழே தொங்கியபடி இருந்தது. ஏனென்றால் யாருடைய முகத்தை பார்த்தும் தலை நிமிர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை உன்னால் சொல்ல முடியவில்லை. எல்லாமே உனக்கு தவறாகவே நடந்தது. இதை பார்க்கும் பொழுது உனக்கு என்ன தோன்றியது? முதலில் அதை சொல் பார்க்கலாம். இதை பார்க்கும் பொழுது வாழ்க்கை மாறாதோ என்ற ஒரு நிலைமை. ஆனால் அது அப்படியே மாறாக நீ எதிர்காலத்தை பற்றி கவலையே படாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கப் போகிறது. இதற்கு முன்பு இறந்த காலத்தில் எல்லாமே உனக்கு கஷ்டங்களை மட்டும் கொடுத்தது. ஆனால் இந்த நிகழ்காலமானது உன்னை வாழ்க்கையில் அழகாக ஒரு நல்ல வாழ்க்கையை உனக்கு தர உள்ளது. நீ துளைந்த நாட்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டு இருக்கிறாய். இன்றைய நாட்கள் பற்றி நீ நினைத்தாயா? இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் மிக சிறந்த நாள். கனவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உனக்கு ஒரு முக்கியமான நாள். இந்த வாராகியானவள் ஒரு விஷயத்தை ஒரு நபரிடம் சேர்க்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். அது நடக்கப் போகும் விஷயமாகத்தான் இருக்கும். யார் யாரோ மனிதர்கள் என்னென்னவோ சொன்னார்கள் என்று நீ நம்புகிறாய். அதை நினைத்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். ஆனால் இந்த வாராகியானவர் உனக்கு நல்லதை சொல்கிறேன், நடக்கப் போவதை சொல்கிறேன். என்னை நீ நம்ப மறுக்கிறாய். இது எந்த விதத்தில் நியாயம் என்பது எனக்கு தெரியவில்லை. கண்களை நன்றாக திறந்து பார். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அனைத்து நாட்களும் என்னென்ன தவறு செய்தாய் என்பது உனக்கு தெரியும். தங்கமே, தவறு செய்யாமல் இதெல்லாம் நடந்துவிட்டது. என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் நான். ஆனால் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. ஏன் இப்படி நடந்தது? இதெல்லாம் நினைக்காதே. தவறு செய்யாமல் எதுவும் நடக்காது. நீ 1% தவறு செய்திருந்தால் நேரம் அதை பல மடங்கு உனக்கு கொடுத்திருக்கும். அதுவே நல்ல நேரம் என்றால் நீ தவறே செய்திருந்தாலும் அது நல்லது நடக்கும். இதுதான் நல்ல நேரத்திற்கும் கெட்ட நேரத்துக்கும் உள்ள வித்தியாசம். இத்தனை நாள் நடந்தது உனக்கு கெட்ட நேரம். அதாவது நீ இதற்கு முன்பு செய்த பாவங்களுக்கான கர்மவினை எல்லாம் முடிந்துவிட்டது. உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரைக்கும் கண்ட அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் இருந்த கர்மவினை. அனைத்து கர்ம வினைகளும் முடிந்தது. அனைத்து சந்தோஷங்களும் திரும்ப வரப்போகிறது. துளைத்தாய் துளைத்தாய் என்று சொல்கிறாய். என்ன துளைத்தாய்? உன் வாழ்க்கையில் இருக்கும் செல்வங்களை, பணங்களை, உறவுகளை. ஆனால் இதற்கு மேல் இன்றைய நாளிலிருந்து உன்னுடைய வாழ்வில் நீ இன்பத்தை மட்டுமே பெறுவாய். இந்த வாராகி ஒருவனுக்கு ஒரு நல்ல வாக்கை, ஒரு நல்ல செய்தியை கேட்க வைக்கிறாள் என்றால் நிச்சயமாகவே இந்த வாராகியானவள் உன்னை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறேன், பார்த்து கொண்டு நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று மட்டும்தான் அர்த்தம். நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை உனக்கு செய்ய போகிறேன் என்றால் அதை முன்னாடியே உனக்கு சொல்லிவிடுவேன். அதனால்தான் இப்பொழுது விடிய காலம் வரையே சொல்ல வந்துவிட்டேன். நல்லது நடக்கப் போகிறது. இன்று முழுவதும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் கையில் வந்து சேரப்போகிறது என்று நான் சொல்ல வந்துவிட்டேன். இந்த வாராகியை நீ சர்வசாதாரணமாக நினைக்காதே. இந்த வாராகியானவள் உன்னை கலங்கவோ கவலைப்படவோ இனி வைக்க மாட்டேன். உன்னை யோசித்து யோசித்து இனி ஒவ்வொரு விஷயங்களாக செய்ய வைப்பேன். இதற்கு முன்பெல்லாம் யோசிக்காமல் செய்தாய். ஆனால் இனிமேல் நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் எப்படி செய்ய போகிறேன் தெரியுமா? யோசித்து யோசித்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிதானமாக செய்ய வைத்து அதில் உனக்கு வெற்றியை காண போகிறேன். பல பேர் சிறிய வயதிலெல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுவார்கள். வாழ்க்கையில் போக போக பார்த்தால் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தானாகவே முயற்சி எடுத்து வெற்றியடைவார்கள். அதுபோலத்தான் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு விட்டாய். இதற்கு மேல் நீ முயற்சி எடுத்து வெற்றியடைய போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த ஒரு குழப்பமும் அல்ல. உன் வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த குழப்பமும் அல்ல. நிச்சயமாக நீ முன்னேறப் போகிறாய் என்பது எனக்கு தெரியும். ஆனால் உனக்குத்தான் அதிகமான குழப்பம், உனக்குத்தான் அதிகமான கவலைகள். நடக்குமா? வாழ்க்கையில் நாம் யோசித்தது கிடைக்குமா என்று உனக்குத்தான் அனைத்துமே. ஆனால் தங்கமே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ யோசிக்க வேண்டும்.
இந்த வாராகி ஒரு நபருக்கு சொல்லிவிட்டால் செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமாக செய்வாள். அவர் மனிதர்கள் போல் அல்ல. ஒரு நேரம் பேசுவது, இன்னொரு நேரம் பேசாமல் இருப்பது, விட்டு செல்வது, இதெல்லாம் போல நான் அல்ல. ஒரு முறை ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தை காலம் முழுவதும் நின்று ஒரு அம்மாவாக வாழ்க்கையில் முதலில் நின்று செய்து தருவேன். நீ என்னுடைய வாழ்வில் நிறைந்தவள், என்னுடைய வாழ்க்கையில் என்றென்றும் நிறைந்தவள். தங்கமே, நீ என்னுடைய பிள்ளை. உன்னுடைய இடமானது மிக மிக சிறந்த இடம். பிள்ளை, தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவை யாராலும் பிரிக்க முடியாது. அது போலத்தான் தங்க பிள்ளையே, நான் உன்னை என்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன். நீ என்னை அம்மாவாக ஏற்றுக்கொண்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நான் நிம்மதியை மட்டும்தான் தருவேன். பல சுவாரஸ்யமும் திருப்பங்களையும் நான் நிறைந்து உன் வாழ்க்கையில் தருவேன். இதற்கு மேல் உன் போராட்டங்கள் அனைத்து முடிந்தது, சந்தோஷமானது பிறந்தது. காலமாக நீ போட்டு வைத்திருக்கும் திட்டங்கள் அனைத்தும் உனக்கு நடந்து உன்னுடைய வாழ்வில் சீரும் சிறப்புமாக இருக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். உன்னுடைய கையானது ஓங்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு முன்பெல்லாம் அடுத்தவர்களானவர்கள் உன்னை பேசி பேசி காயப்படுத்தினார்கள். எப்பொழுதும் மற்றவர்களுடைய தலை மட்டும்தான் நிமிருமா? உன்னுடைய தலையும் நிமிரும் நேரம் வரும் தானே? நான் இருக்கிறேன் அல்லவா? இந்த வாராகி இருக்கிறேன் அல்லவா? இந்த வாராகி உன்னை மாற்றுவேன். உன்னுடைய கவலைகளை அடியோடு எடுப்பேன். நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள். சீரும் சிறப்புமாக உன் வாழ்க்கை அமையும். உன்னுடைய எதிர்காலத்திற்கும் சரி, உன்னுடைய நிகழ்காலத்திற்கும் சரி, எந்த ஒரு பாதிப்பும் வராமல் எல்லாம் நல்லபடியாக அமைத்து கொடுத்து உன்னை வாழ வைப்பது என்னுடைய கடமை. தைரியமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் இந்த வாராகி உன் கூடவே இருந்து நல்வழி காட்டுவேன். எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கலங்கக்கூடாது. வாராகி இருக்கிறேன் என்பது மட்டும்தான் உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது கடினமானதுதான். அதையெல்லாம் தாண்டிதான் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். இப்பொழுதே இந்தளவு சோர்ந்து விட்டால் என்ன தங்கமே செய்ய போகிறாய்? வாழ்க்கையில் எல்லா நிமிடமும் ஒவ்வொரு காலகட்டமும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுதே சோர்ந்து விட்டால் இன்னும் வாழ்க்கையில் பார்க்க எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அதனால் விடு. இதுவரைக்கும் நடந்த அனைத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார். போனது போகட்டும். வருவது சந்தோஷமாகவே வரும் என்று நம்பு. நான் உனக்காக அனைத்தையும் வர வைப்பேன். இன்பத்தை அள்ளி கொடுப்பேன். இனி உன் வாழ்வில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லது மட்டுமே இருக்கும். இந்த வாராகியானவள் உன் வாழ்க்கையில் நிலையான சந்தோஷத்தை தருவேன்.